அதே போல தான் இந்த ஒரு விஷயம் எப்படின்னா, எனக்கு வந்து உள்ள கோவத்த நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கணும்னு தான் நான் இத வந்து பேசணும். நான் அததான் பேசுறேன். ஏன்னா 8,00,00,000 பேர், 10,00,00,000 பேர் உள்ள ஒரு மக்களுக்கு 5,00,000 கோடி கடன் அப்படின்ன மாரி அவங்க வந்து என்ட்ட ஒருத்தன் சொல்றான். அப்போ இதா தமிழ்நாட்டில நடந்துட்டு இருக்கு. எவனும் வேலை செய்யல. அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தன் அராஜகம் பண்ணியிருக்கான். ஒருத்தன் ஆட்சியே பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல எப்படி நீங்க வந்து விட்டுட்டு இருக்கீங்க? அப்ப நீங்கலாம் ஆம்பள கிடையாதா? எல்லாத்தையும் அவன் ஒருத்தன் பேசுனாக்கி அவன வந்து இங்க அடிப்பேன், நொட்டுவேன் அப்படின்னாக்கி எல்லாத்துக்கும் கை இருக்கு, கால் இருக்குல்ல. அப்போ நம்ம வந்து எல்லாரும் யோசிக்கணுமா வேண்டாமா? இத்தனை கோடி ரூபா கடத்த வாங்கி அவன் என்ன செஞ்சான்? இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கான்? எல்லாரும் வெறும் சோறு வெறும் ஒருத்தன் சோறு போட்டான்னு ஒண்ணு ஒரு கல்யாணம் பண்ணு அப்ப எதுக்குல வைக்கிய? இதுதானே கேட்பேன். உன் சத்தியமாட்டு இந்த தமிழ்நாட்டுல இல்ல உலக அளவுலயும் நான் இதான் கேட்பேன். ஒரு தேவடி அம்மனுக்கும் வந்து நான் பயப்பட மாட்டேன். இந்த மாதிரி சொன்னா ஒரு போலீஸ்காரனுக்கும் மாதிரி எனக்கு கோவம் வந்து நான் பேசிவிடுவேன் அவனை. அடுத்தவன் சுண்ணிய அடுத்தவன் பணத்தை வந்து ஊம்பை காணி வச்சாலும் நியாயம் இல்லைன்னாக்கி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்மகிட்ட உருவாக்கி விட்டுருக்கான். இன்னைக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நம்ம பேசுறோம். 8 கோடி பேருக்கு 5,00,000 கோடி கடன். இன்னைக்கு இது என்ன புண்டையர கடன்? நீங்களே கேட்கணும். மரியாதையா மனுஷனா இருந்தா யோசிச்சு பார்க்கலாம். உன் தலையில 10,000 நீ அடுத்தவனுக்கு சுண்ணி 9 கால கொடுக்கணும். புண்டைக்கு பிறந்தில்ல. தேவடியா மோனலான்னு தான் கேட்கணும். ஒரு தேவடியா மோனம் கட்சி ஆரம்பிச்சேன், சுண்ணி ஆரம்பிச்சேன், அவன் மேல கடன் அப்படின்னு சொல்றாங்க. எவனோ ஏமாத்தி வச்சிருக்கான். ஒண்ணு நம்ம கடன் வாங்கியிருக்க கூடாது. மீறி வாங்கினா நம்ம தானே அடைக்கணும். அப்ப அந்த பொதிய நக்கின கடன் நமக்கு எதுக்குன்னு கேட்டேன். அப்போ கடன் வாங்கினா உனக்கு எப்படியாவது ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்ல. அப்போ ஒன்றும் தேவையில்லாம எவனோ வந்து இப்போ இது மாதிரி 5,00,000 ரூபா கடன், 100,00,000 ரூபா கடன் எவனோ என்ன சொல்லக்கூடாது. இதை தான் இன்னைக்கு வந்து பிடுங்க போறாங்க. வீட்லேயும் சரி, நாட்டிலையும் சரி. இதை தான் எல்லாரும் வந்து பிடுங்கிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் இப்போ கேட்காம பேசிக்கிட்டு இருப்பேன். அதனால மரியாதையாட்டு நான் சொல்ல மாதிரி செய்யுங்க. நம்ம நாட்டிலையுமே கடனும் வேண்டாம், எந்த கவர்மெண்ட் சலுகையும் வேண்டாம். நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் நம்ம ஜேபிஎல் கவர்மெண்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளான் கொடுத்துருக்கேன். இந்த பிளான் படி ஒழுங்கு மரியாதை இருந்தவங்கள தான் நம்ம அடுத்தவன்ட்ட கடன் வாங்காம நாளைக்கு வரக்கூடிய சந்ததியை வந்து நம்ம காப்பாற்றணும். அடுத்தவன் காலைல போய் பிச்சை எடுத்து கிடக்கக்கூடாது. எல்லாம் நம்ம நாட்டு மக்கள். நம்மளும் பிச்சை எடுக்கக்கூடாது, அடுத்தவனும் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொன்னதை மீறி இந்த மக்கள் எல்லாத்தையும் பிச்சை எடுத்தேன் 5,00,000 கோடி ரூபா மரியாதைக்கு என் காதுக்கு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கிறத தான் நான் என்கிட்ட அப்போ என்ன புண்டைக்கெல்லாம் சொல்லுதியா தேவடியா மக்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் பேச முடியும். மாதிரி ஒரு தேவடியாமாவே நாட்டில் தான் நானும் உட்காந்துருக்கேன். அப்போ அந்த தேவடியாமா எனக்கு வந்து 1,00,000 ரூபா எனக்கு கடன் இருக்குன்னா நான் சுண்ணியாக போக முடியும். கேட்கேன். ஒரு தேவடியாமனுக்கு வேண்டி நான் ஏமால 1,00,000 ரூபா கடன் வாங்கினேன். நியாயமாக நடக்கக்கூடிய நான் தான் கேட்பேன். வேற எவனா கேட்பானா?